ஒரு சிறிய கிராமம் திருப்பந்தி. அங்கே மக்கள் எல்லாம் மிகுந்த பக்தியோடு வாழ்ந்தார்கள். அந்த ஊரின் காவல் தெய்வம் அங்காளம்மன். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் பெரிய திருவிழா நடக்கும். முழு ஊரும் பூ, மலர், விளக்கு, தீபம் என்று ஒளிவிடும். அந்த ஊரில் கதிர் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு கடவுளில் நம்பிக்கை இருந்தாலும் வாழ்க்கை சிரமங்களால் மனம் உடைந்து விட்டான். தாயின் மரணம், வேலை இழப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவனை நம்பிக்கையற்றவனாக மாற்றியது. ஒரு நாள் அவன் கோவிலுக்கு வந்தான். அங்காளம்மன் சன்னதியில் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. கதிர் மெல்ல கூறினான், அம்மா, நீ இருந்தா எனக்கு ஒரு அடையாளம் காட்டு. நான் இன்னும் நம்பிக்கையோடு இருப்பேன். அவன் சொல்லிவிட்டு வெளியேற முயன்றபோது திடீரென்று கோவில் மணி தானாக ஒலித்தது. அதே சமயம் ஒரு காற்று வீசியது. தீபம் அசையாமலே பிரகாசித்தது. கதிர் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு குளிர்ந்த உணர்வு அவன் இதயத்தை கடந்து சென்றது. அந்த இரவே அவன் கனவில் அங்காளம்மன் தோன்றினாள். கதிர், நம்பிக்கை விடாதே, நாளை விடியும் முன் உன் வாழ்க்கை மாறும். அடுத்த நாள் காலை அவன் திடீரென ஒரு அழைப்பு பெற்றான். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவன் ஓடிப்போய் கோவிலில் அம்மனை வழிபட்டான். கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அது துக்கத்திற்காக அல்ல, நன்றி சொல்லும் கண்ணீர். அந்த நாளிலிருந்து கதிர் அங்காளம்மன் தீவிர பக்தராக மாறினான். ஒவ்வொரு அமாவாசையிலும் அவர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தான். ஊரில் யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்தாலும் அங்காளம்மன் உன்னை காப்பாத்துவாள் என்று சொல்லுவான். காலம் சென்றது. கதிர் ஒரு நற்செயல் மனிதராக மாறி ஊரில் அம்மனின் சேவைகளை விரிவுபடுத்தினான். இன்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்வார்கள், நம்பிக்கை வைக்கிறவனை அம்மன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள். கடவுளின் அருள் ஒருபோதும் தாமதமாகாது. ஆனால் வரும்போது அது நம் வாழ்க்கையே மாற்றிவிடும்.